ஒரு சில சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் அறிவிப்புகள் சம்பந்தமா இந்த வீடியோல பார்க்கலாம். இலங்கை அரசாங்கத்துக்கும் இலங்கையில் இருக்கிற பொதுமக்களுக்கும் சந்தோஷமான ஒரு சில சம்பவங்கள் இன்றைக்கும் நேற்றும் பதிவாகி இருந்தது. அந்த மாதிரியான அறிவிப்புகளை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது IMF-இனுடைய கடன் என்ற அடிப்படையில் 206 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவி உடனடியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பேரிடர் நிலைமை எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லி அரசாங்கம் IMF சர்வதேச நாணய நிதியத்திட்ட நேரடியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தது. இப்போதைக்கு அவசரமான செலவுகளுக்கு தேவைப்படுற பணம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 200 மில்லியன் ரூபாய் கடனுதவி தேவைப்படுது. ஏற்கனவே கொடுக்கப்படுற கடனுதவிக்கு மேலதிகமாக அது தாமதமாகி கொண்டிருக்கிற பின்புலத்தில் இப்போதைக்கு அவசரமான தேவைன்ற அடிப்படையில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் தேவைன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தது. IMF அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்டு பரிசீலித்து இன்றைக்கு அதுக்கான அங்கீகாரம் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபுணத்துவ சபையால் கொடுக்கப்பட்டிருக்கு. 206 மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்குது. அவசர தேவைகளுக்கு சொல்லி இதை பயன்படுத்த முடியும். ஏற்கனவே IMF இலங்கை அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்து கொண்டிருக்கு. அந்த கடனுடைய 5வது மீளாய்வு கூட்டம் முடிவுக்கு வர இருந்தது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் மண் சரிவு வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் பதிவாகி இருந்தது. அதனால அது தாமதமாகி இருக்கு. ஏற்கனவே வெட்டப்பட்டிருக்கிற இணக்கப்பாடுகளோட அந்த திட்டத்தை கொண்டு போக முடியாது. சில திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கு, சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கு. அந்த மாற்றத்தை செய்யறதுக்கு ரெண்டு தரப்புக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டு அந்த திட்டம் பிற்போடப்பட்டிருக்கு. 5வது மீளாய்வுக்கான கூட்டம் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அடுத்த வருஷம் முதல் காலாண்டிலே ஆரம்பிக்கப்படும் சொல்லி ஒரு சில மாதங்களுக்குள்ள ஆரம்பிக்கப்படும் சொல்லி அறிவிப்பு வெளிவந்திருக்கு. 2வது அறிவிப்பு டிஜிட்டல் பிரிவினுடைய மேம்பாட்டுக்குன்னு சொல்லி உலக வங்கியால 50 மில்லியன் அமெரிக்க டாலர் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை உலக வங்கி நேற்று அறிவிச்சிருந்தது. ஆன்லைன் திட்டங்களை வினைத்திறனா முன்னெடுக்கிறதுக்குன்னு சொல்லி குறிப்பா பப்ளிக் சர்வீஸ் பொது சேவைகளை வினைத்திறனா முன்னெடுக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த திட்டம் இந்த பணம் செலவு செய்யப்பட இருக்கு. சாதாரணமான பொதுமக்கள் நீண்ட நேரம் பரிசீலனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பல அலுவலகங்களுக்கும் போக வேண்டிய தேவை கிடையாது. வீட்டில இருந்து கொண்டு ஆன்லைன்ல எல்லாத்தையும் செய்யற மாதிரி நம்பகத்தன்மையோட வினைத்திறன இந்த செயற்பாடுகளை பொது சேவையை பப்ளிக் சர்வீஸை முன்னெடுக்கிறது நோக்கமாக கொண்டு அதுக்கான முதலீட்டு திட்டங்களையும் உள்வாங்கிறத நோக்கமாக கொண்டு 50 மில்லியன் அமெரிக்க டாலர் உலக வங்கியால அறிவிக்கப்பட்டிருக்கு. இது முதலீட்டு திட்டத்திலேயும் மிக முக்கியமானது. பொதுமக்களுக்கான சலுகைகள் நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தாமதம் இருக்காது. பேப்பர் ஒர்க் எதுவும் செய்ய வேண்டி இருக்காது. கவுபே மாதிரி வீட்டில இருந்து கொண்டு நாங்க கட்டணங்களை செலுத்தக்கூடிய மாதிரியான வசதிகள் ஏற்படுத்தப்படும். உலக வங்கியினுடைய இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டதால முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வர்ற சந்தர்ப்பத்திலையும் முதலீட்டுக்கான ஒரு திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான அனுமதி என்றது விரைவாக கொடுக்கப்படும். இதனால வினைத்திறனான முறையில் இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். ஊழல் இதில் இருக்காது என்ற அடிப்படையிலையும் 50 மில்லியன் அமெரிக்க டாலர் என்றது செலவு செய்யப்பட இருக்கு. இது இலங்கை மக்களுக்கு இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. 3வது விஷயம், ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீதுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில நேற்று ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு. இந்த உரையாடல்ல ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய